இந்த வீடியோல நம்ம ப்ரெடிசெசர்னா என்ன, சக்சஸர்னா என்னன்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஈஸியானதா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இதுலையுமே நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எப்பவுமே ரொம்ப ஈஸியானதான் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரெடிசெசர் என்ன அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இப்படி கொடுத்தாங்கன்னா கொடுத்திருக்க நம்பர்ல இருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 5 minus 1 is equal to உங்களுக்கு தெரியும் இல்லையா 4. இப்போ இந்த 4 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, நமக்கு கிடைச்ச ஆன்சர் இதுதான் ப்ரெடிசெசர். இது எதோட ப்ரெடிசெசர்னு பாத்தீங்கன்னா 5. 5ங்கிற நம்பரோட ப்ரெடிசெசர் என்னன்னு கேட்டீங்கன்னா 4. ஓகே, இப்ப அடுத்து வந்து 5ஓட சக்சஸர் என்னன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ நீங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களா இருந்தா உங்களோட சக்சஸ் என்னவா இருக்கும்? அடுத்து வந்து 6th போறது. சோ அததானே நம்ம சக்சஸ் சொல்லுவோம். சக்சஸ் அப்படின்னாலே அடிஷன் தான். அப்போ 5 கூட 1 ஆட் பண்றோம் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த 6 அப்படிங்கிற நம்பர் வந்து 5 அப்படிங்கிற நம்பரோட சக்சஸர். ஓகே, ப்ரெடிசெசர்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், சக்சஸர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 2ன்றது வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட ப்ரெடிசெசரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு 509 509 இதோட ப்ரெடிசெசர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல இருந்து 1 மைனஸ் பண்றது எப்படி? 509 minus 1. இப்போ 9 minus 1ன்றது 8. இங்க இருக்க 0 அப்படியே கீழே வந்துரும், 5ம் அப்படியே கீழே வந்துரும். சோ 508. இதுதான் 509ஓட ப்ரெடிசெசர். ஓகே, இப்போ அடுத்து இதோட சக்சஸர் என்ன அப்படின்னு கேட்டா பிளஸ் 1 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரிதான் பாருங்க 509 பிளஸ் 1. அப்ப 9 plus 1ன்றது 10. மீத இருக்க 1 வந்து நம்ம இங்க எழுதிக்குவோம். சோ 1 plus 0 என்னது 1. இங்க இருக்க 5 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். சோ 509ஓட சக்சஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா 510. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெடிசெசர்னா என்னன்னா கொடுத்திருக்க நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் அதோட ப்ரெடிசெசர். சக்சஸர் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுத்திருக்க நம்பரோட 1 வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கிடைக்கிற ஆன்சர் தான் அந்த நம்பரோட சக்சஸர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இன்னும் டீடைல்டா கூட நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான். ப்ரெடிசெசர்னா என்ன, சக்சஸர்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு.